ரஷ்மிகா பானு, இப்போது நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியானது டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்குள் ஒரு ஊழியர் கேக் பாக்ஸுடன் சென்று கொண்டிருக்கிறார். இதனால் அந்த பகுதியில் குழுமியிருந்த செய்தியாளர்கள் கேக் பாக்ஸ் எதற்காக கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் மௌனமாக சென்றதால் ஒரு சர்ச்சையான சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. 26 பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் தூதரகத்திற்குள் கேக் பாக்ஸ் கொண்டு செல்லப்படுவது ஏன் என்ற ஒரு சர்ச்சை ஏற்பட்டுவிட்டதால் அங்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டது. அதன் பின்னர் அந்த பகுதியில் பேரிகார்டு உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களுக்கு உடனடியாக வாபஸ் பெறப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. இதனால் பாகிஸ்தான் தூதரகத்தில் திடீரென கேக் கொண்டு செல்லப்பட்டது, அங்கிருந்த பாதுகாப்பு அம்சங்கள் விலக்கிக் கொள்ளப்பட்டது ஆகியவை சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. அங்குள்ளவர் ஒரு உணவுப் பொருளாகவோ அல்லது அங்குள்ள ஊழியரின் ஒரு நிகழ்ச்சிக்காகவோ, பிறந்த நாள் உள்ளிட்ட நிகழ்ச்சிக்காகவோ அந்த கேக் பாக்ஸை வாங்கினார்களா அல்லது இந்த உயிரிழப்பு சம்பவம் மற்றும் பாகிஸ்தான் தூதரகத்தை மூடுவதற்கு உத்தரவிட்டது, 48 மணி நேரத்திற்குள் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டது என்று இரு நாடுகளுக்கு இடையேயான ராஜ்ய உறவுகள் மோசமடைந்த ஒரு சூழ்நிலையில் தூதரக அலுவலகத்திற்குள் கேக் பாக்ஸ் கொண்டு செல்லப்பட்டது. அங்கிருந்த செய்தியாளர்களாலும் மற்றும் பரவிய செய்தியாலும் ஒரு சர்ச்சைக்குரிய பொருளாகி இருக்கிறது. இந்த கேக் பாக்ஸ் கொண்டு செல்லப்பட்டது ஒரு தனியார் உணவு டெலிவரி ஊழியரிடம் அவர்கள் ஆர்டர் செய்து அது கொண்டு செல்லப்பட்டதால் அங்கிருந்த செய்தியாளர்கள் அது தொடர்பான கேள்விக்கு அவர்கள் மௌனம் சாதித்ததும் தூதரகத்தில் இருந்த ஊழியர்களும் அதற்கான காரணங்கள் இதை தெரிவிக்காதாலும் இந்த நிகழ்வு இந்திய பாகிஸ்தான் பகல்காம் பயங்கரம் ஆகியவற்றிற்கு இடையே இந்த நிகழ்வு ஒரு சர்ச்சைக்குரிய பதட்டமான ஒரு பரபரப்பான ஒரு பேசு பொருளாக டெல்லியில் ஆகி இருக்கிறது பானு.